சில நல்ல படங்களை ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் நம்ம மனசை கஷ்டப்படுத்திடும், நம்மளை தூங்க விடாமல் பண்ணும். அப்படிப்பட்ட சில படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃபிலிம் பஃப். குக்கு இது 2014 வந்த படம். ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த படத்தோட டைரக்டர் ராஜமுருகன் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது அவர் பார்த்த சில பேரோட வாழ்க்கையை மையமாக வச்சு எடுத்த படம் தான் இந்த குக்கு. இந்த படத்தில் நடித்த ஆக்டர் தினேஷ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். படத்தோட பாட்டும் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண இன்னொரு படம் பரதேசி. இந்த படம் ரெட்டின்ற நாவலை பேஸ் பண்ணி வந்த படம். டைரக்டர் பாலாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த படமும் ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டதை ரொம்ப ராவாக காமிச்சிருப்பார் பாலா. இந்த வரிசையில் வர இன்னொரு முக்கியமான படம் விசாரணை. இந்த மூவி லாக்அப்னு ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்த படம். இந்த படத்தில் ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு ஊர் பேர் தெரியாதவங்கள, அட்ரஸ் இல்லாத ஒரு 4 பேரை போலீஸ் பிடிச்சிட்டு வந்து கேஸை ஒத்துக்க சொல்லி அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த 4 பேரில் 3 பேரை போலீஸ் கொன்றுவாங்க. உயிரோடு தப்பிச்ச ஒருத்தர் எழுதின நாவல் தான் இந்த லாக்அப். இந்த படத்தை முதல் தடவை பார்க்கும்போது இதோட தாக்கம் நமக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கும். இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற படம் ஜெய் பீம். இந்த படமும் ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் திரும்பி திரும்பி பார்க்குற அளவுக்கு மனதைரியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நம்மளை தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் எது உங்கள் ஃபேவரெட்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.